ஃபின்டெக் குருவுக்கு வரவேற்கிறோம். இங்கே நாம் இந்திய பங்குச் சந்தையை அதன் அதிகாரப்பூர்வ ஆதாரங்களிலிருந்து பகுப்பாய்வு செய்கிறோம். அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக மட்டுமே. முதலீடுகளுக்கு நீங்க செபியால் அங்கீகரிக்கப்பட்ட நபர்களை அணுகணும் அல்லது சுயமாக செய்யணும். மீண்டும் சிவார் வழங்கும் ஃபின்டெக் குருவுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற நிறுவனம் இந்தியாவோட சிமெண்ட் துறையில ஒரு மிகப்பெரிய பெயர். ஆதித்யா பிர்லா குழுமத்தோட அல்ட்ரா டெக் சிமெண்ட் லிமிடெட். இவங்கள பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, நம்மகிட்ட நிறுவனத்தோட லேட்டஸ்ட் வருடாந்திர அறிக்கை, அதாவது 2024-25ஓட இன்டகிரேட்டட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட், அப்புறம் அவங்களோட பிபிடிஸ், கான்ஃபரன்ஸ் கால் குறிப்புகள், பிஎல் கேபிட்டல் மாதிரி ரிசர்ச் ரிப்போர்ட்ஸும் எல்லாம் இருக்கு. இதை வச்சு அல்ட்ராடெக் இப்போ எப்படி இருக்காங்க, அவங்களோட எதிர்கால திட்டங்கள் என்னென்ன சவால்கள் இருக்குன்னு கொஞ்சம் அலசி பார்க்கலாம். ரொம்ப நல்ல விஷயம். சரி, முதல்ல அல்ட்ராடெக் என்னென்ன தயாரிக்கிறாங்க, சந்தையில அவங்க எவ்ளோ பெரிய ஆளு, முக்கியமா சிமெண்ட் தானே அவங்க பிசினஸ். சிமெண்ட் தான் பிரதானம். அதுலயும் கிரே சிமெண்ட் தான் அவங்களோட முக்கிய உற்பத்தி பொருள்னு சொல்லலாம். போன நிதியாண்டுல, அதாவது FY 2024-25ல மட்டும் கிட்டத்தட்ட 133 மில்லியன் மெட்ரிக் டன் விற்பனை பண்ணியிருக்காங்க. இது முந்தைய வருஷத்தை விட 13.6% அதிகம். ஓஹோ, 133 மில்லியன் டன். இதுவே பெரிய அளவுதான். கிரே சிமெண்ட் இல்லாம வேற என்ன இருக்கு? வெள்ளை சிமெண்ட்லயும் இவங்க ஒரு முக்கியமான பிளேயர். பிர்லா ஒயிட் அப்படிங்கிற பேர்ல வருது. இதுல வால்கேர் புட்டி மாதிரியான பொருட்களும் அடங்கும். இந்த வெள்ளை சிமெண்ட் செக்மெண்ட்ல இந்தியால இவங்க தான் நம்பர் 1. ஆமா, நம்பர் 1. வருஷத்துக்கு சுமார் 2.6 மில்லியன் டன் உற்பத்தி திறன் வச்சிருக்காங்க. அப்போ கிரே சிமெண்ட், வெள்ளை சிமெண்ட் வேற ஏதாவது பண்றாங்க. ரெடிமிக்ஸ் கான்கிரீட், அதாவது RMC, சைட்ல தேவைக்கேத்த மாதிரி ரெடியா கொண்டு போய் கொடுக்கிற கான்கிரீட் கலவை. இதுலயும் இந்தியால இவங்க தான் முதலிடம். சுமார் 27 வகை சிறப்பு கான்கிரீட் வச்சிருக்காங்க. கஸ்டமர் தேவைக்கேத்த மாதிரியும் பண்ணித்தராங்க. அதோட பில்டிங் சொல்யூஷன்ஸ்னு ஒரு பிரிவு இருக்கு. அதுல வாட்டர் ப்ரூஃபிங் பொருட்கள், டைல்ஸ் ஒட்டுற பைண்டர்கள், பிளாஸ்டர், மார்ட்டர்னு நிறைய தயாரிப்புகள் இருக்கு. இதெல்லாம் கிரீன் வாண்டேஜ் பேர்ல வருது. இதுக்கெல்லாம் கிரீன் ப்ரோ பசுமை சான்றிதழும் இருக்கு. ஆக சிமெண்ட் தாண்டி பில்டிங் சம்பந்தமான நிறைய தீர்வுகள் கொடுக்கறாங்க. அப்போ சந்தையில இவங்களோட ஒட்டுமொத்த நிலை என்ன? இந்தியால பெரிய உற்பத்தியாளர்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, இந்தியால மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர் இவங்க தான். அது மட்டும் இல்ல, உலகத்திலேயே ஒரே நாட்டுக்குள்ள, அதாவது சீனாவுக்கு வெளியே 183 மில்லியன் டன்னுக்கு மேல சிமெண்ட் உற்பத்தி திறன் கொண்ட ஒரே நிறுவனம் அல்ட்ராடெக் தான். அப்படியா? ஆமா, வெள்ளை சிமெண்ட், RMC ரெண்டுலயுமே மார்க்கெட் லீடர். அப்புறம் இந்த பிரீமியம் தயாரிப்புகள்னு சொல்றோம் இல்லையா, கொஞ்சம் விலை அதிகமான தரமான பொருட்கள். அதோட பங்கு Q1 FY 25ல மொத்த விற்பனையில சுமார் 37.4% இருந்திருக்கு. இது லாபத்துக்கு ரொம்ப நல்லது. இவ்ளோ பொருட்களை விநியோகம் செய்யணும்னா பெரிய நெட்வொர்க் வேணுமே? நிச்சயமா, அதுதான் உங்களோட பெரிய பலம். ரொம்ப வலுவான டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வச்சிருக்காங்க. சுமார் 1,45,000க்கும் அதிகமான சேனல் பார்ட்னர்கள் இருக்காங்க, டீலர்கள், ரீட்டெய்லர்கள்னு. இதன் மூலமா இந்தியாவோட 80% பகுதிகளுக்கு அவங்களால போக முடியுது. கிராமம், நகரம்னு எல்லா இடத்துலயும் அவங்க பொருள் கிடைக்கும். பிரம்மாண்டமான கட்டமைப்பு தான். சரி, இவ்ளோ பெரிய உற்பத்திய எங்கெல்லாம் பண்றாங்க? அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எங்கிருந்து வருது? அதுல எதுவும் சிக்கல் இருக்கா? இவங்களோட ஆலைகள் இந்தியா முழுக்க பரவி இருக்கு. 34 ஒருங்கிணைந்த ஆலைகள், அதாவது லைம்ஸ்டோன் எடுத்து கிளிங்கர் செஞ்சு சிமெண்ட் ஆக்குற முழு யூனிட்டுகள். அப்புறம் 30 அரைக்கும் ஆலைகள், இது கிளிங்கரை மட்டும் அரைச்சு சிமெண்ட் ஆக்கும். அதோட 9 மொத்த முனையங்கள், அதாவது பல்க் டெர்மினல்ஸ். ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் இருக்கு. குஜராத், ராஜஸ்தான், ஆந்திரா, சத்தீஸ்கர், கர்நாடகா, தமிழ்நாட்டில் கூட ரெட்டிப்பாளையம்னு பல மாநிலங்கள்ல உற்பத்தி நடக்குது. சிமெண்ட் தயாரிக்க முக்கியமா என்ன மூலப்பொருள் தேவைப்படும்? முக்கியமா சுண்ணாம்புக்கல், அதாவது லைம்ஸ்டோன் தான். ஆனா அதுலயும் சில சவால்கள் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ராஜஸ்தான்ல கிடைக்கிற சுண்ணாம்புக்கல்ல சில சமயம் நாகாலிசி, அதாவது தேவையில்லாத மாசுக்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனால தரத்தை கரெக்டா மெயின்டைன் பண்ண நல்ல குவாலிட்டி லைம்ஸ்டோனோட இதை கலக்கணும். இதுக்காக RSML கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சுண்ணாம்புக்கல் இல்லாம வேற என்ன முக்கியம்? ஃப்ளை ஆஷ் ஒரு முக்கியமான சேர்க்கை பொருள். அதாவது சிமெண்ட் உற்பத்தியில கிளிங்கருக்கு பதிலா ஒரு பகுதி சேர்ப்பாங்க. இது அனல் மின் நிலையங்கள்ல இருந்து கிடைக்கிற கழிவு பொருள். ஆனா இப்போ என்ன பிரச்சனைன்னா, என்ன பிரச்சனை?
இப்போ புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அதாவது சோலார், விண்டு இதெல்லாம் அதிகமாயிடுச்சு இல்லையா? அதனால அனல் மின் நிலையங்கள் கொஞ்சம் குறையுது. அதோட ரோடு போடுறது மாதிரி மற்ற துறைகளும் இந்த ஃப்ளை ஆஷை அதிகமா யூஸ் பண்றாங்க. அதனால இதோட அவைலபிலிட்டி, அதாவது கிடைக்கிறதுல இப்போ சில சவால்கள் இருக்கு. ஜிப்சம் பத்தியும் சொல்லுங்க, அதுவும் முக்கியம் நினைக்கிறேன். ஆமா, ஜிப்சம் ரொம்ப முக்கியம். சிமெண்ட் செட் ஆகிற டைமை கண்ட்ரோல் பண்ணும். ஆனா இயற்கை ஜிப்சம் கிடைக்கிற சுரங்கங்கள் கம்மியாயிட்டே வருது, விலையும் ஏறுது. அதனால இதுக்கு மாற்று வழிகளை பார்க்கறாங்க. அனல் மின் நிலையங்கள்ல இருந்து புகையை சுத்தம் பண்ணும்போது கிடைக்கிற FGD ஜிப்சம் ஒரு நல்ல மாற்று. இதுல அல்ட்ராடெக் ஒரு புதுசா ஒன்று பண்ணியிருக்காங்க. தேசிய நீர்வழி 1 மூலமா படகுகள்ல ஜிப்சத்தை கொண்டு வராங்க. இது டிரான்ஸ்போர்ட் செலவை குறைக்கும். ஓ, இது நல்ல ஐடியாவா இருக்கே. இது தவிர ஸ்லாக், பாக்சைட் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்களே. ஆமா, ஸ்லாக் அதாவது ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வேஸ்ட், அதுவும் ஒரு முக்கியமான SCM. பாக்சைட்ல சிலிக்கா கம்மியா இருக்கிற வகை தேவை, ஆனா அதோட இருப்பும் கம்மி. சில இடங்கள்ல இருந்து தான் கிடைக்குது. இதெல்லாம் மூலப்பொருள் சம்பந்தமான சவால்கள் தான். அவங்க வருடாந்திர அறிக்கையிலையும் இதெல்லாம் ரிஸ்கா சொல்லியிருக்காங்க. சுற்றுச்சூழல் மாசுபடாம இருக்க மாற்று எரிபொருட்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்களாமே, அது எந்த அளவுக்கு? அதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ், அதாவது AFR. தொழில் கழிவுகள், விவசாய கழிவுகள், நகர குப்பைகள்னு பல லட்சம் டன்களை எரிபொருளா பயன்படுத்துறாங்க. போன நிதியாண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 44 மில்லியன் டன் மறுசுழற்சி செஞ்ச மாற்று மூலப்பொருட்களை யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட TSR, அதாவது மொத்த வெப்ப தேவையில எவ்வளவு சதவீதம் இந்த மாற்று எரிபொருள் மூலமா கிடைக்குதுங்கிறது 5.7%. இதை இன்னும் கூட்டணும்னு பார்க்கறாங்க. இது செலவை குறைக்கும், சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. இதை சுற்றறிக்க பொருளாதாரம்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட அடிப்படை பிசினஸ் மாடல் ரொம்ப சிம்பிள் தான் போல. சிமெண்ட், அது சம்பந்தமான பொருட்களை உற்பத்தி பண்றாங்க. அப்புறம் அவங்க பிராண்ட் நேம், பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் வச்சு விற்கிறாங்க. சரிதானே? ஆமா, நீங்க சரியா சொன்னீங்க. கிரே சிமெண்ட் விற்பனை தான் வருமானத்துல மெயின். அப்புறம் வெள்ளை சிமெண்ட், RMC, பில்டிங் சொல்யூஷன்ஸ்னு வருது. PL கேபிட்டல் ரிப்போர்ட் படி FY25ல அவங்க மொத்த வருமானம் சுமார் 7.6 லட்சம் கோடி, அதாவது $7,59,551 மில்லியன். வருமானம் எப்படின்னா செலவு பக்கம் எதுக்கு அதிகமா போகுது? எதிர்பார்த்த மாதிரி தான். மூலப்பொருட்கள், எரிபொருள், மின்சாரம் சேர்ந்த உற்பத்தி செலவு, அதாவது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு தான் பெருசு. அது FY25ல 1.37 லட்சம் கோடி. அதுக்கு அடுத்தபடியா பொருட்களை கொண்டு போற போக்குவரத்து, அதாவது லாஜிஸ்டிக்ஸ், மெயின்டெனன்ஸ், மார்க்கெட்டிங் சேர்ந்த மற்ற செலவுகள், அதர் எக்ஸ்பென்சஸ். இது 4.6 லட்சம் கோடி. ஊழியர்களுக்கான செலவு ஒரு 36,000 கோடி கிட்ட வருது. சரி, அல்ட்ராடெக் இந்திய நிறுவனம்னாலும் வெளிநாடுகள்ல உங்களுக்கு தொடர்பு இருக்கா? எக்ஸ்போர்ட், இம்போர்ட் ஏதாவது பண்றாங்களா? நேரடியா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பத்தின பெரிய டேட்டா நம்ம பார்த்த சோர்ஸ்ல இல்ல. ஆனா அவங்க ஷேர்ஸ் லக்சம்பர்க், சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் லிஸ்ட் ஆகி இருக்கு. UAE, பஹ்ரைன், இலங்கை மாதிரி நாடுகள்ல அவங்களுக்கு சப்சிடியரிஸ், அதாவது துணை நிறுவனங்கள் இருக்கு. இதெல்லாம் அவங்க குளோபல் பிரசன்ஸை காட்டுது. நிலக்கரி மாதிரி சில மூலப்பொருட்களை இறக்குமதி செய்ய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம். ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ், நிதிநிலை எப்படி இருக்கு? வருமானம் வளர்ந்திருக்கா? வருமானம் நல்லா வளர்ந்திருக்கு. FY25ல 7.1% வளர்ந்து 7.6 லட்சம் கோடியா இருக்கு. PL கேபிட்டல் கணிப்புப்படி பார்த்தா அடுத்த வருஷம், அதாவது FY26ல இது 18.7% வரை வளரலான்னு எதிர்பார்க்கறாங்க. சமீபத்திய முதல் காலாண்டு Q1 FY25 முடிவுகள் இன்னும் நல்லா இருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரோட ஒப்பிடும்போது வருமானம் 20.3% அதிகரித்து 19,600 கோடியா இருக்கு. ஓ, 20% வளர்ச்சி, நல்ல வளர்ச்சி தான். இதுக்கு காரணம் என்ன? விற்பனை அதிகமாயிருக்கா? நிச்சயமா. விற்பனை அளவு, அதாவது வால்யூம் நல்லா கூடியிருக்கு. கிரே சிமெண்ட் வால்யூம் FY25ல 13.6% அதிகரிச்சு 133 மில்லியன் டன் தாண்டிடுச்சு. முதல் காலாண்டுல Q1 FY25 பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வால்யூம் 6.9% YOY வளர்ந்து 33.85 மில்லியன் டன். இதுல உள்நாட்டு விற்பனை மட்டும் 18.6% YOY உயர்ந்திருக்கு. நல்ல டிமாண்ட் இருக்குன்னு தெரியுது. வருமானம், விற்பனை எல்லாம் ஓகே. லாபம் எப்படி இருக்கு? EBITDA பத்தி சொல்லுங்களேன். EBITDA, அதாவது வட்டி, வரி, தேய்மானத்துக்கு முன்னாடி இருக்கிற லாபம். இது நிறுவனத்தோட ஆபரேஷனல் எஃபிஷியன்சியை காட்டும். FY25ல EBITDA 1.25 லட்சம் கோடியா இருந்திருக்கு. இது அதுக்கு முந்தைய வருஷத்தை விட ஒரு 3.2% கம்மி. கம்மியா? ஏன்?
ஒருவேளை மூலப்பொருள் விலை உயர்வு காரணமா இருக்கலாம். ஆனா பிஎல் கேபிட்டல் அடுத்த வருஷம் அதாவது FY26ல இது 46.8% அதிகரிச்சு 1.84 லட்சம் கோடிக்கு போகும்னு கணிக்கிறாங்க. ஒரு டன் சிமெண்ட் விக்கிறதுல எவ்வளவு ஈவிட்டா வருது? அதுல முன்னேற்றம் இருக்கா? அதுல நல்ல முன்னேற்றம் இருக்கு. Q1 FY25ல ஒரு டன் சிமெண்ட்டுக்கு EBITA 914 ரூபாயாக இருந்திருக்கு. இது போன வருஷம் இதே காலத்தை விட 42.8% அதிகம். ஓ, 42% அதிகம்னா பெரிய விஷயம். ஆமா, இது உற்பத்தி திறன் அதிகரிப்பு இல்லனா விலை நிர்ணயத்துல முன்னேற்றம்னு காட்டலாம். இது ஒரு பாசிட்டிவான அறிகுறி. ஃபைனான்ஸ்ல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் கடன். கடன் நிலைமை எப்படி இருக்கு? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நிகர கடன் EBITA விகிதம், நெட் டெட் EBITA ரேஷியோ, அதாவது ஒரு கம்பெனி தன்னோட வருமானத்தை வச்சு கடனை எவ்வளோ சீக்கிரம் அடைக்க முடியும்னு காட்டுற ரேஷியோ. இது FY25ல 1.33 மடங்கா உயர்ந்திருக்கு. FY24ல இது வெறும் 0.20 மடங்கு தான் இருந்தது. அடேங்கப்பா, 0.20ல இருந்து 1.33ஆ? ஏன் இவ்வளவு பெரிய உயர்வு? இதுக்கு முக்கிய காரணம் அவங்க சமீபத்துல செஞ்ச பெரிய கையகப்படுத்துதல்கள், அக்விசிஷன்ஸ். அதாவது இந்தியா சிமெண்ட்ஸ், கேசோராம் பிசினஸ் இதெல்லாம் வாங்கினாங்க இல்லையா? அதனால கடன் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. இது அவங்க வளர்ச்சிக்கு உதவுனாலும் இந்த கடன் சுமையை கவனிக்கணும். பங்கு ஒன்றுக்கான புத்தக மதிப்பு புக் வேல்யூ பர் ஷேர் FY24-25ல 2365 ரூபாயா இருக்கு. முதலீட்டாளர்களுக்கு டிவிடெண்ட் ஏதாவது அறிவிச்சிருக்காங்களா? ஷேர் பிரைஸ் எப்படி போயிட்டு இருக்கு? FY2024-25க்கு பங்கு ஒன்றுக்கு 77 ரூபாய் 50 பைசா டிவிடெண்ட் பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இதுக்கு AGMல பங்குதாரர்கள் ஓகே சொல்லணும். ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா பிஎல் கேபிட்டல் ரிப்போர்ட் படி கடந்த 52 வாரத்துல அதிகபட்சமா 13,102 ரூபாயும் குறைந்தபட்சமா 10,048 வரையும் போயிருக்கு. சரி, எதிர்காலத்தை பார்த்தா அல்ட்ராடெக்கோட வளர்ச்சி திட்டங்கள் என்ன? கையகப்படுத்துதல்கள் பத்தி சொன்னீங்க, இன்னும் விரிவுபடுத்துறாங்களா? பயங்கர வேகத்துல வளர பாக்குறாங்க. அடுத்த 2 வருஷத்துல மட்டுமே இப்போ இருக்கிற கொள்ளளவோட இன்னும் 90-100 மில்லியன் டன் கூடுதல் உற்பத்தி திறனை சேர்க்க போறதா சொல்றாங்க. 100 மில்லியன் டன்? ஆமா, இது இப்போ இருக்கிற இந்திய சிமெண்ட் மார்க்கெட் சைஸ்ல ஒரு பெரிய பங்கு. இதெல்லாம கையகப்படுத்துதல்களையும் ஃபோக்கஸ் பண்றாங்க இல்லையா? கண்டிப்பா. இந்தியா சிமெண்ட்ஸ்ல ICM மெஜாரிட்டி ஸ்டேக், அதாவது 55% மேல டிசம்பர் 2024ல வாங்கிட்டாங்க. அப்புறம் ஓப்பன் ஆஃபர் மூலமா இப்போ 81.49% வச்சிருக்காங்க. அதே மாதிரி கேசராம் இண்டஸ்ட்ரீஸோட சிமெண்ட் பிசினஸையும் ஏப்ரல் 2024ல இருந்து எடுத்துக்கிட்டாங்க. இதனால அவங்க மார்க்கெட் ஷேர் இன்னும் அதிகமாகும். வளர்ச்சி ஒரு பக்கம்னா நிலைத்தன்மை, சஸ்டைனபிலிட்டி, டிஜிட்டலைசேஷன் இதெல்லாம் என்ன பண்றாங்க? நிலைத்தன்மைக்கு இப்போ இன்னும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. 2050க்குள்ள நிகர பூஜ்ய கான்கிரீட், அதாவது நெட் ஜீரோ கான்கிரீட் அடையிறது தான் அவங்க இலக்கு. சிமெண்ட் உற்பத்தியால சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாம பண்றது. இதுக்காக SBTI மூலமா அறிவியல் அடிப்படையில கார்பன் உமிழ்வை குறைக்கிறதுக்கான இலக்குகளையும் வச்சிருக்காங்க. அதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க? பசுமை ஆற்றல் பயன்பாடெல்லாம் எப்படி இருக்கு? பசுமை ஆற்றல் பயன்பாட்டை அதிகப்படுத்திட்டு வராங்க. இப்போ சுமார் 26% இருக்கிறத 28%க்கு கொண்டு போக இலக்கு. RE100 உறுப்பினர் வேற. சூளைகள்ல இருந்து வீணாகிற வெப்பத்தை வச்சு மின்சாரம் தயாரிக்கிற WHRS திட்டங்கள்ல முதலீடு செய்றாங்க. குறைவான கார்பன் வெளியிடுற மாதிரி புது தயாரிப்புகள் R&D இதுலயும் கவனம் செலுத்துறாங்க. டிஜிட்டல் விஷயங்கள்ல எப்படி இருக்காங்க? அதுலயும் நிறைய பண்றாங்க. SAP S/4HANAங்கிற அட்வான்ஸ் சிஸ்டத்துக்கு மாறுறாங்க. RMC யூனிட்களை கண்காணிக்க கண்ட்ரோல் டவர், AI, ML, IoT பயன்பாடு. பொருட்களை அனுப்புறத கண்காணிக்க லாஜிஸ்டிக்ஸ் கண்ட்ரோல் டவர், LCT. டீலர்களோட தொடர்புக்கு அல்ட்ராடெக் ட்ரேட் கனெக்ட் ஆப்னு டிஜிட்டல் வழியாலையும் நல்லா முன்னேறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எஃபிஷியன்சியை கூட்டும். இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு திட்டங்கள் இதெல்லாம் அல்ட்ராடெக்குக்கு சாதகமா இருக்குமா? நிச்சயமா இந்தியாவோட GDP வளர்ச்சி நல்லா இருக்குன்னு கணிப்பு இருக்கு. சுமார் 6.5%. அரசாங்கத்தோட கதி சக்தி மாதிரி பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்கள், நகரமயமாக்கல், அஃபோர்டபுள் ஹவுசிங் இதெல்லாம் சிமெண்ட் தேவைக்கு பெரிய பூஸ்டா இருக்கும். இது அல்ட்ராடெக் மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழல் தான். இவ்ளோ வளர்ச்சி திட்டங்கள்னு பாசிட்டிவா இருந்தாலும் சில ரிஸ்க்குகளும் இருக்கும் இல்லையா? நாம கவனிக்க வேண்டிய பகுதிகள் என்னென்ன? ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி ஒரு முக்கியமான ரிஸ்க். ஃப்ளை ஆஷ், ஜிப்சம், ஸ்லாகு, பாக்சைட் இதெல்லாம் தொடர்ந்து நல்ல விலையில கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. சுற்றுச்சூழல் விதிமுறைகள் இன்னும் கடுமையாக வாய்ப்பு இருக்கா? ஆனா SOx, NOx மாதிரி வாயுகள் வெளியேற்றம் பத்தின விதிகள் இன்னும் கடுமையாகலாம். கழிவு மேலாண்மை விதிகள் மாறலாம். எதிர்காலத்துல கார்பன் வரி அல்லது கார்பன் பிரைசிங் வரலாம். இதுக்கெல்லாம் அவங்க தயாரா இருக்கணும். புது டெக்னாலஜி கொண்டு வர்றதுலயும் செலவு, சவால் இருக்கு. இப்போதைய டிஜிட்டல் உலகத்துல சைபர் பாதுகாப்பு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கே.
அதுவும் ஒரு முக்கிய அபாயமா அவங்க ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. டீப் ஃபேக், ஃபிஷிங் தாக்குதல்கள், ஜென்ஏஐ மூலியமா வர்ற பொய்த் தகவல்கள்னு அச்சுறுத்தல்கள் அதிகமாயிட்டே போகுது. டேட்டா பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அப்புறம் நாம பேசின நிலைத்தன்மை இலக்குகள், கடன் நிலைமை, அதெல்லாம் எப்படி? பசுமை ஆற்றலுக்கு மாறுறது, கார்பன் உமிழ்வை குறைக்கிறதெல்லாம் பெரிய இலக்குகள். அதுக்கு தொடர்ச்சியா முதலீடு வேணும், டெக்னாலஜி வேணும். சில சமயம் டார்கெட்டை அடைய முடியாம போகலாம். கடன் விஷயத்துல நெட் டெட் எபிட்டா விகிதம் 1.33 மடங்கு உயர்ந்திருக்குன்னு பார்த்தோம். கையகப்படுத்தல்களால இது நடந்தாலும் எதிர்காலத்துல லாபம் எதிர்பார்த்தபடி இல்லைன்னா இது ஒரு பிரஷரா மாறும். இதனால தான் பிஎல் கேபிட்டல் கூட இந்த அதிக மூலதன செலவை கேபெக்ஸை கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்க டார்கெட் பிரைஸை லேசா குறைச்சி 13,425 ரூபான்னு வச்சிருக்காங்க. பருவநிலை மாற்றம் நேரடியா இவங்களோட செயல்பாடுகளை பாதிக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு. பயங்கரமான வெயில், கனமழை, வெள்ளம் மாதிரியான நிகழ்வுகள் அவங்களோட சுரங்க வேலை, உற்பத்தி, போக்குவரத்து எல்லாத்தையும் பாதிக்கலாம். இது தொடர்பா அவங்க குஜராத்ல ஒரு மதிப்பீடு கூட செஞ்சிருக்காங்க. இதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான். அதோட இந்த துறையில போட்டியும் ரொம்ப அதிகம். ரொம்ப விரிவான அலசல், அல்ட்ராடெக் சிமெண்ட் நிறுவனத்தோட பலம், பலவீனம், வாய்ப்புகள், சவால்கள்னு எல்லா கோணத்திலையும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஃபின்டெக் குரு யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு நன்றி. இது போன்ற பல வீடியோக்களை நாங்க உருவாக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இறுதியா ஒரு விஷயம் தோணுது. அல்ட்ராடெக் ஒரு பக்கம் பார்த்தா பயங்கரமா வளர்ந்து புதுசா கம்பெனிகளை வாங்கி சந்தையில தங்களோட இடத்தை இன்னும் வலுப்படுத்திட்டே போறாங்க. ஆனா மறுபக்கம் கடன் சுமை அதிகரிக்குது, மூலப்பொருள் சவால்கள் இருக்கு, சுற்றுச்சூழல் விதிகள் கடுமையாகுது, நிலைத்தன்மை இலக்குகளை அடையணும். இந்த வேகமான வளர்ச்சியையும் நீண்டகால நிலைத்தன்மையையும் நிதி ஆரோக்கியத்தையும் அவங்க எப்படி சமநிலைப்படுத்த போறாங்க, எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்கன்றது தான் அடுத்த சில வருஷங்கள்ல நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம். இது ஒரு பெரிய சவால், அதே சமயம் ஒரு பெரிய வாய்ப்பும் கூட அவங்களுக்கு. மீண்டும் நினைவூட்டுகிறோம், இங்கு பகிரப்பட்ட தகவல்கள் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக மட்டுமே. முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கு முன் செபியால் அங்கீகரிக்கப்பட்ட நிதி ஆலோசகரை அணுகவும் அல்லது உங்கள் சொந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் முடிவெடுக்கவும்.